ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் சாட்சியான ஒரு வாழ்க்கை. தேவனுக்கும் மனிதர்களுக்குள்ளும் சாட்சியாகின வாழ்க்கை. ஒரு 3 சந்தர்ப்பங்களை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். சுருக்கமாக ஒரு சம்பவம் ஜஸ்ட் நான் வசனத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு கடந்து போவேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:26ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இங்கே சாமுவேலை குறித்து நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும், அன்னாள் அவள் மிகுந்த வருத்தத்தோடு ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மகன். அவள் கேட்கும்போது சொன்னாள், நான் தேவனுக்காகவே இந்த பிள்ளையை கேட்கிறேன், ஒரு ஆண் பிள்ளையை தருவாரானால் அதை உமக்கே கொடுத்து விடுகிறேன். அதே போல் அவள் வளர்த்து ஆளாக்கி அங்கே தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் விடுகிறாள். அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாகும் போது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோம், பிள்ளைகள் வளர்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமாக வளரணும். அதுபோல மனுஷருக்கும் பிரியமான பிள்ளைகளாக அவர்கள் இருக்கணும். ஆமாம். இன்னும் நிறைய வாலிப பிள்ளைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிரியமாக நடந்துக்கிறாங்க, துன்மார்க்கத்திற்கு பிரியமாக போகிறாங்க. அப்படி இல்லை. முதலாவது தேவனுக்கு பிரியம், அடுத்தது மனுஷருக்கு பிரியமான பிள்ளையாக வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவர் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் வாழ்ந்தாராம். ஆமென். தேவ கிருபை மனித தயவிலே வாழ்ந்திருக்கிறார். சோதரம். இப்பொழுது இங்கே பார்க்கும்போது அந்த பிள்ளையை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக அவன் நடந்து கொண்டான். ஆமென். அதனாலே தான் அந்த சாமுவேலை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக வைத்தார், ஒரு ஆசாரியனாக வைத்தார், ஒரு நியாயாதிபதியாக வைத்தார். நியாயாதிபதி என்று சொன்னால் ஜட்ஜு. ஆமாம், ஜட்ஜாக வைத்தார். ஒரு நீதி அரசராக அவன் பணியாற்றினான் அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில். எனவே அந்த பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பாராட்டுகிறார், ஒரு மனிதனை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி சொல்கிறார்? இஸ்ரவேலுக்கு உள்ளோம். அவர் யாரிடத்திலே சொல்கிறார்? தனக்கு பின் சென்றவர்களை பார்த்து சொல்கிறார். தனக்கு பின் சென்றவர்கள் யார்? சீசர்கள் பின் செல்கிறார்கள். இவர் போகிறதெல்லாம் திரளான ஜனங்கள் வருகிறார்கள்.
இப்பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சொல்கிறார், அவர்களை திரும்பி பார்த்து இஸ்ரவேலர்களுக்குள்ளும் அப்படின்னா உங்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள மனிதனை நான் பார்க்கவில்லை என்று அவனை குறித்து மெச்சிக்கொள்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் மெச்சிக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன அவனிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் இயேசுவினிடத்தில் வந்து என்ன சொல்கிறான், அவன் 100க்கு அதிபதி, அதாவது 100 பேர் கொண்ட படை தலைவர்களுக்கு படை சேனையிலே பணிபுரிகிறவர்களுக்கு இவர் அதிபதியாக இருக்கிறார். 100 பேருக்கு அதிபதி. எனவே ஒரு நல்ல கனம் பொருந்திய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், அந்த 100க்கு அதிபதி, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், அவரை கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அதற்கு ஆண்டவர், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குன்னு சொன்ன உடனே 100க்கு அதிபதி சொல்றார், நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல. அப்படியானால் யாருக்கு வீட்டுக்குள்ளால தான் வேலைக்காரன் இருக்கிறான்? அந்த 100க்கு அதிபதியினுடைய வீட்டுக்குள்ளால ஒரு வேலைக்காரன் இருக்கிறாங்க. நன்றாய் கவனிக்கணும். அவன் ஏன் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார்? ஒரு தம்பி அரசாங்கத்தில் பணிபுரிந்தான் டிரைவராக. அவனுக்கு 25 வயதில் டிரைவராக வேலை கிடைத்தது. அவனுக்கு ஒரு நோய் ஒன்று இருக்கிறது. அவன் டிரைவ் பண்ணிட்டு போகும்போதே மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறான். ஒரு முறை அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவனுடைய கழுத்தானது ரொம்ப திருப்ப முடியாது. டிரைவர் தொழில் பார்க்கிறவர்கள் இந்த பக்கமும் திரும்ப வேண்டும், அந்த பக்கமும் திரும்ப வேண்டும், எதிரில் பின்னால் வர்றவங்களையும் பார்க்கணும், கண்ணாடியில் முன்னாடி வரவும் பார்க்கணும், அவனுடைய கழுத்து நல்லா இருக்கணும். டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இவன் டிரைவர் வேலைக்கு முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அரசாங்கம், இவன் எனக்கு வேறு மாற்று வேலை கொடுங்க அரசாங்கத்தில் என்று கேட்டால், நீ டிரைவர் வேலைக்கு தான் செலக்ட் ஆன, டிரைவர் வேலை செய்கிறதா இருந்தால் செய், இல்லைன்னா வேலையை எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானால் இந்த உலகத்திலே ஒரு அதிபதி, ஒரு வேலைக்காரன் பலவீனமாக இருக்கிறவனை அவன் வேலைக்கு வைக்க மாட்டான். அவன் பலவீனப்பட்டால் அவன் என்ன பண்ணிடுவான், வீட்டுக்கு அனுப்பிடுவான். ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்? அந்த வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். அந்த வேலைக்காரனுக்கு திமிர்வாதமாய் கிடக்கிறான் என்று 6ஆம் வசனம், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். ஆமாம், திமிர்வாதம்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம அதை படித்த உடனே என்ன இருக்கு, திமிர்வாதம், இவனுக்கு திமிர் பிடிச்சிருப்பான ஒன்று. அப்படி இல்லை. திமிர்வாதம் சொல்றது, இந்த பக்கவாதம் வந்திருக்குல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணாது, இந்த கையெல்லாம் வந்து செயல்படாது. நம்மளை மாதிரி அது கை இப்படி இந்த கையெல்லாம் இப்படி வரணும்லாம் வராது. அது திமிர் மாதிரி இருக்கும், அப்படி திமிராக இருக்கும். அதுதான் திமிர்வாதம். அது என்ன ஆகும், அப்படியே இருக்கும். அதனால தான் அப்படிப்பட்டவங்கள வணங்காமல் அப்படியே இருக்க பாருங்க. அதனால தான் சிலர் சொன்ன பேச்சு கேட்காட்டாலும் திமிர் பிடிச்சதுன்னு சொல்கிறது காரணம் அதுதான். அது சொன்ன பேச்சு கேட்காது. இந்த கை என்ன பண்ணாது, சொன்ன பேச்சு கேட்காது, வராது. இவன் நினைச்சாலும் இது என்ன ஆகாது, அசையாது. சோறை அள்ளி வாயில் கொண்டுற முடியாது. அதுக்கு என்ன ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு, திமிர் பிடிச்சிருக்கு. அதனால சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்க, திமிர் பிடிச்சிருக்கு பாரு, இதுக்கு திமிர் ரொம்ப அப்படின்னு. ஆமாம், சோதரம். திமிர்வாதம் நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு கையும் விளங்கல்ல, காலம் விளங்கல்ல. ஆனால் அவன் எங்கே இருக்கிறான், 100க்கு அதிபதியின் வீட்டில் இருக்கிறான். அதிலே தெரிஞ்சுக்கிடணும் அவன் எவ்வளவு நல்லவன் என்று. அவன் எவ்வளவு நல்லவன் என்று அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவன் ரோட்டில் இறங்கி வர்றான். யாரு, 100க்கு அதிபதி. 100 பேரை அவன், 100 சேனை படை வீரர்களை நடத்தக்கூடியவன். அவன் இறங்கி வந்து அவன் என்ன பண்ணுகிறான், 100க்கு அதிபதி ஆண்டவரத்தில் வந்து, என் ஆண்டவரே என்று கூப்பிடுறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே
திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னார். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வர பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல. அப்ப என்னையா அவன் வீடு தகுதி இல்லாம இருந்ததா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவன், நான் மனுஷன் ஐயா, நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறத எல்லாம் அவன் நினைக்கல. நான் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன். நீர் தெய்வம், நீர் தெய்வம், தெய்வம் மனிதனாக மாறி நீர் நடந்து வந்துட்டு இருக்கிறீர்கள். புரிகிறதா உங்களுக்கு? சோதரம், அந்த தெய்வம் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதி இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. உம்முடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கு. அவன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அந்த வார்த்தை நீர் சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிடுவான், நான் விசுவாசிக்கிறேன். அவன்கிட்ட இருந்த விசுவாசம் பார்த்தீங்களா? நீர் வர வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். பிரியமானவர்களே, நான் இதில் ரொம்ப கற்பனை எல்லாம் பண்ணினேன். அன்றைக்கு ஆண்டவர் அவனுடைய நிறைய பேர் வீட்டில் போய் சுகமாக்கி இருக்கிறாரே ஆண்டவர். புரிகிறதா? பேதுருடைய மாமி ஜுரமா இருக்கும்போது என்ன பண்ணாரு? அங்க போய் அவங்கள தொட்டு சுகமாக்கினார். போயிருக்கிறாரு. யவீர் மகள் மரண அவஸ்தையில் இருக்கும்போது கூப்பிடுறாங்க, இவர் போறதுக்குள்ள அவ இறந்துட்டா. அந்த வீட்டில் போய் அதை சுகமாக்கி எழுப்பினார். ஆனால் இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். இப்போ அந்த இடத்துலையும் அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல், இயேசு என் வீட்டில் வந்து என்னுடைய வேலைக்காரனை தொட்டா சுகம் ஆகுவான் அப்படின்னு அவன் நம்பியிருந்தால், இன்னைக்கு நம்மவும் அந்த நம்பிக்கையில் தான் இருந்திருப்போம். இயேசு என் வீட்டில் வந்து என்ன தொடணும். ஆனால் இப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு வந்து என்ன தொடராரு? நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் சுகம் ஆகுவேன். அல்லையா? சொல்லலாமா? அது அங்கே நிரூபணமாகி இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால், ஆண்டவரே என்னை சுகமாக்கும், நீ சுகமாகுன்னு சொல்லும் அப்படின்னு சுகம் பெறாங்களே, அதுக்கு காரணமா இருந்தான் பிரியமாள். இவன் இப்பொழுது என்ன சொல்லுகிறான் பாருங்க. 9ஆம் வசனத்தில் ஒன்று சொல்லுகிறான், வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தோம். நான் ஒரு அதிகாரத்தில் கீழ்பட்டு இருக்கிறேன். எந்த அதிகாரத்தில்? நான் இப்பொழுது ரோமா சாம்ராஜ்யத்திலே ஒரு கவர்மெண்ட்டுக்கு சர்வெண்டா இருக்கிறேன். ரோம அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறேன். நான் ஒரு அதிகாரி. அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தாலும் கூட எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? இவன் பெருமையை பேசினானா? இல்லை. இவன் அங்கே என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். என்கிட்ட வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கிட்ட பவர் இருக்கிறது. என்ன பவர் இருக்கிறது? இதை செய்யணும்னா செய்வான், இங்கே போகணுன்னா போவான், வாணுன்னா வரான். இதுதான் எனக்கு அதிகாரம். ஆனால் ஒருவனை சுகமாக்குற அதிகாரம் என்னிடத்துல இல்லையா? எனக்கிட்ட உலக பிரகாரமான இருக்கிற அதிகாரம் என்னதான் இருக்குது? என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட செல்வாக்கு இருக்கு. ஒருத்தனை வான்னு சொன்னா வருவான், சல்யூட் அடிப்பான். ஒருவன் போகணுன்னா அதை அப்படியே போய் செய்வான். அந்த அதிகாரம் இருக்கு. ஆனால் உம்மிடத்துல இருக்கிற அதிகாரம் இருக்கிறது அல்லவா, அது அந்த அதிகாரம் இல்லை. இது கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த அதிகாரம். ஆனால் நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், பரலோக அதிகாரம் உமக்கு இருக்கிறது. ஒரு மனுஷனை உயிரோடு வாழணும்னா அவன் வந்துடுறான். இல்லையா? சொல்லலாமா? சுகமாகணும்னா ஆயிடுவான். உம்மிடத்தில் இருக்கிற அதிகாரத்துக்கும் என்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்துக்கும் இதுதான் வித்தியாசம் என்று அங்கே அவன் தாழ்த்தி சொல்லுகிறான். அதை புரிகிறதா? அவங்க நீங்கள் யோசிக்க வேண்டும். எனவே நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் தேவனாலே சாட்சி கொடுக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உடனே என்ன சொல்லுகிறார்? இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சென்றவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே. எப்படிப்பட்ட விசுவாசம் ஐயா அவனுக்கு?
நீங்களும் இருக்கிறீங்களே, என் கூட வந்தும் போய் இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கு? அவன்கிட்ட இருக்கிற விசுவாசம் பாருங்க, அவன்கிட்ட என்ன விசுவாசம் இருக்கு பாருங்க. இன்னும் இவனுடைய சம்பவம் இங்கே, இவன் நேரடியாக இயேசுவிடத்தில் போனதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்காலே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, அவன் இயேசுவை குறித்து இந்த நூற்றுக்கு அதிபதி கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்து என்ன சொல்றாங்க? கர்த்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவனாயிருக்கிறான். யார் சொல்றது? ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அதான் நான் சொன்னேன், தேவனும் சாட்சி கொடுக்கிறார், தேவனாலும் சாட்சி, மனிதராலும் சாட்சி. அந்த மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசுவினிடத்தில் வந்து கர்த்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். யாரை நேசிக்கிறானா? இவன் புறஜாதியான், இந்த நூற்றுக்கு அதிபதி. இவன் யூதன் அல்ல, இவன் புறஜாதியான். இவன் சொல்லுகிறான், நம்முடைய யூத ஜனங்களை இவன் நேசிக்கிறான், இந்த நூற்றுக்கு அதிபதி நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். இல்லையா? சொல்லலாமா? என்ன கட்டி இருக்கிறானா? ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான். அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் தேவனை அறிந்தவன் அல்ல, ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். அவன் சொல்லுகிறான், அவனை குறித்து சொல்லுகிறார்கள், நம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான் ஐயா, நமக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கூட போனார். வீட்டுக்கு சமீபமானது போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அங்கே அவனே சொல்றான், இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மூப்பர்களை அனுப்பி சொல்றதா சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஏன் ரெண்டும் அப்படின்னா, ஒருவன் கேள்விப்பட்டதை எழுதுகிறார், ஒருவன் நேரடியாக பார்த்ததை எழுதுகிறார். அதுதான், ஒருவர் கேள்விப்பட்டதை எழுதுகிறார், ஒருவர் பார்த்ததை எழுதுகிறார். அதுதான் வித்தியாசம். மத்தேயு ஆண்டரோடு கூட நடந்தவன். மத்தேயு ஒரு சீசன், அவன் கண்டதை எழுதுகிறான். லூக்கா சீசன் அல்ல, அவர் கேள்விப்பட்டதை எழுதுகிறார். அவ்வளவுதான். சோத்திரம். அதுல குழப்பம் அடைய வேண்டாம். நாம் இங்கே சொல்லுகிறார், நீர் அவனிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன். ஆமா, சோதரம். இப்ப என்ன நடந்தது பாருங்க. இங்கேயும் அவன் சொல்றான், என்னுடைய அதிகாரம் இப்படியெல்லாம் இருக்கு, ஆனால் ஏன் அதிகாரம் வேற, உம்முடைய அதிகாரம் வேற. 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அனுப்பப்பட்டவர்கள் வீட்டில் திரும்பி வர்றாங்க, வந்து சொல்றாங்க, ஐயா, அவர் இப்படி சொன்னாரு, நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் உலகத்தில் பார்க்கவே இல்லையா, இந்த யூதர்களுக்குள்ளால கூட பார்க்கல அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு போய் சொல்ல போகும்போது, வீட்டுக்குள் அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்குள் திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமாய் இடந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லையா? சொல்லலாமா? அப்ப அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், வேலைக்காரன் சொசமாவான்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை கடந்து போய்விட்டது. ஆமா, உன் விசுவாசத்தின்படி உனக்கு சுகம் உண்டாகட்டும்னு ஆண்டவர் நினைச்சிருப்பாரு. நினைச்சதே அவனுக்கு என்ன ஆகி போச்சு? சுகத்தை உண்டாயிற்று. எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க. அப்போ இந்த மனிதனை குறித்தும் தேவனும் சாட்சி கொடுக்கிறார், இவனை போல ஒரு மனிதன் இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லையா? என்ன ஒரு தெய்வ பக்தி, என்ன ஒரு தாழ்மை,
என்ன ஒரு விசுவாசம்! நான் போகாமலே நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே சுகமாகும் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது ஐயா என்று சொல்லி அந்த வேலைக்காரனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுக்கிறார்? இன்னொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கலாம். அங்கேயும் தேவன் கொடுக்கிற சாட்சியும் மனிதர்கள் கொடுக்கிற சாட்சியும் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து என்ன வாசிக்கிறோம்? இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவனும் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. இவனும் இந்த இத்தாலியா பட்டாளத்திலே அவன் வேலை செய்கிறான். இந்த இத்தாலியா பட்டாளம் என்று சொல்ல ரோமர்களுடைய பட்டாளம். அங்கே யூதர்களை வைக்க மாட்டார்கள். யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் ஆகாது. ஆனால் இவன் ஒரு ரோம பட்டாளத்தில் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தெய்வ பக்தி உள்ள மனுஷனா இருக்கிறான். தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பமாய் அவன் இருக்கிறது. தேவ பக்தி உள்ள மனுஷன் அவன். அது மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்தான். எப்படி இருக்கு பார்த்தீர்களா? ஒரு மனிதனுடைய அவனும் பட்டாளத்தில் 100க்கு அதிபதி தான் அவனும். இங்கே பார்க்கிறோம், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தானாம். அவனுக்குள்ளாக ஒரு தேவபக்தி இருந்தது பார்த்தீர்களா? அந்த தேவபக்தி அவன் வீட்டாரையும் தேவனுக்குள்ளாக கொண்டு வந்தது. தர்மம் செய்கிற அளவிலே அவன் காணப்படுகிறான். தர்மம் செய்கிறான். தெய்வ பக்தி உள்ளவன் லஞ்சம் வாங்குவானாங்க? சொல்லுங்க, வாங்கவே மாட்டான். அப்போ அவன் சம்பாத்தியத்திலே என்ன பண்ணியிருக்கிறான்? தான தர்மங்களை பண்ணியிருக்கிறான். தான தர்மங்கள். இப்பொழுது எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறது இவனுக்கு பாருங்க. ஒரு பட்டாளத்திலே 100க்கு அதிபதியா இருக்கிறவன், அந்த 100 பேரும் ஒழுங்கா வேலைக்கு வர்றாங்களா? 100 பேருடைய சீருடை சரியா இருக்கிறதா? 100 பேரும் உடம்பு நல்லா இருக்கிறாங்களா? ஒருத்தன் லீவ் வேணும்னா அவனுக்கு லீவ் சேங்ஷன் பண்ணி கொடுக்கணும். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். எவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறது. எல்லாரும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா? ஒழுங்கா இவன் டியூட்டி பார்க்குறானா? எல்லாம் பார்க்கணும். இந்த சூழ்நிலையில் அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அப்படியானால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய தெய்வ பக்தி எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நேரமே இல்லையா இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு? இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. இவனுக்கு நேரம் இருந்திருக்கு, நமக்கு ஏன் நேரம் இல்லாமல் போச்சு? நமக்கு கீழே 100 பேர் பணிபுரிகிறாங்களா? நமக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறாங்களா? இல்லையே. புரிகிறதா உங்களுக்கு? அவன் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானே. அப்ப அவன் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவன் இருதயம் எப்போதும் தேவனோடு இருக்கிறது. அவன் சரீரம் எப்பொழுதும் அந்த அரசாங்கம் கொடுக்கிற பணியை கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறது. புரிகிறதா உங்களுக்கு? அவன் சரீரம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தொழிலை அவன் கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஆத்மா தேவனோடு அண்டிக் கொண்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் தேவனிடத்திலிருந்து இலவசமாக அதை பெற்றுக்கொள்ளலாம், இதை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன தியாகம் பண்ணணும்? நான் அதைத்தான் சொல்லுவேன். நம்ம என்ன தியாகம் பண்ணணும்? கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது நாம் தியாகம் பண்ணி இருக்கிறோமா? அவன் 100 பேரை விசாரிக்கிறான். அவன் சம்பளத்தை எல்லாம் என்ன பண்றான்? ஒரு பகுதியை எடுத்து தான தர்மம் பண்ணுகிறான். எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்போது பாருங்க 3ஆம் வசனம். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். பகல்ல ஏறக்குறைய 9ஆம் மணி நேரம். இப்போ சாயங்காலமாக தான் இருக்கும். 9ஆம் மணி நேரம்.
இப்போ அவன் அப்பவும் அவன் அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிறான். இப்போ தேவ தூதன் வருகிறான், கொர்நேலியுவே அப்படின்னு கூப்பிடுறாரு, பிரத்யட்சமா அழைக்கிறாங்க. இதே ஒரு, அதாவது தன்னிடத்திலே வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான்னா நேரடியா பார்க்கிறான். தேவதூதன் வந்து சொல்றான், என்ன சொல்றான்? அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டிட்டு, இந்த பூமியில நீ செய்யப்படுகிற எல்லா கிரியையும் எங்க போய் எட்டுது? பரலோகத்தில் போய் எட்டுது. கவனமா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய கொடுமையினாலே கூக்குரல் இடுகிறார்கள். யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டுனதாம் பிரியமானது. எனவே நீ வேதனைப்பட்டாலும் அது தேவனுடைய சமூகத்தில் போகிறது. நீ தான தர்மம் செய்தாலும் அவர் சமூகத்தில் போகிறது. நீ ஜெபம் பண்ணுகிறது அவருக்கு நீ முறுமுறுத்தாலும் அவருடைய சமூகத்தில் போய் எட்டும். அவர் கேட்பாரு, உனக்கு என்னென்ன அநியாயம் பண்ணனேன்னு நீ முறுமுறுத்துட்டு இருக்கிற? என்ன இன்னைக்கு ஃபுல்லாக நீ ஜெபம் பண்ணல, இன்னைக்கு வேதம் வாசிக்கல, நீ என்ன அநியாயத்தை என்னிடத்துல கண்டாயணும்? நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அதனால கவனமாக இருங்க. நீ செய்கிறதும் போய் சேரும், செய்யாததும் போய் சேரும். அல்லையா சொல்லலாமா? நீங்க செய்யறதுக்கும் பலன் உண்டு, செய்யாததுக்கும் பலன் உண்டு. அதனால ஒன்றும் செய்யாமலே பெருசா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. அல்லையா சொல்லலாமா? சில ஆளுங்க எந்த கல்யாணத்துக்கோ எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் 100 ரூபா மொழி எழுத மாட்டாங்க. ஆனா இவங்க கல்யாணத்தில் அவங்க 1000 ரூபா செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் சொல்றது கரெக்டு தானே? ஆமா, நம்ம செய்தாதான் அங்க வரும். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டாரா? உன் ஜெபங்கள் எப்படி இருக்கிறது, தான தர்மம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய தெய்வ பக்தி எப்படி இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சன்னிதானத்திலே நம்முடைய கிரியைகள் எட்டும்படியான கிரியைகளை நாம் செய்வோம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். நீ நல்லது செய்தா அந்த கிரியை போய் எட்டும், நல்லது உனக்கு ரிப்ளை வரும். நீ கெட்டது செய்தாலும் அந்த கிரியையும் போய் எட்டும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இல்லையா சொல்லலாமா? புரிஞ்சுக்கிடுங்க, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடுங்க. ஏதோ ஒன்று நம்ம வாழ்ந்து விட்டு போயிட முடியாது. ஏதோ ஒன்று அந்த 120 வேலைக்காரன் சுகம் ஆகிறதுக்கு அவன் இறங்கி வந்தான், தெருவில் வந்தான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுறான் ஐயா, வாங்க ஐயா கொஞ்சம் சுகம் கொடுங்க அப்படின்னு கூப்பிடுறானே, ஒரு வார்த்தை சொல்லும் ஐயான்னு. வேதனையை இவன் எடுக்கிறான், வேலைக்காரனை வேதனை இவனை வேதனைப்படுத்துறது. சும்மா இருக்க விடல, அந்த கிரியையை ஆண்டவர் அறிகிறார். அதனாலதான் நீ போ, நான் பார்த்துக்கிறேன். போகும்போது சுகம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னா, உன் விசுவாசத்தோட போ, உன் மக ஆரோக்கியம் ஆகிட்டான். இவ போறப்போ அவ எழும்பி உட்கார்ந்துருக்கிறான். இதான் ஆண்டவர் நமக்கு செய்கிறது. அப்படியானால் நம்முடைய கிரியை எவ்வளவு வேகமாகவும் இருக்க வேண்டும், நம்முடைய கிரியை எவ்வளவு அவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இப்பொழுது அங்கே சொல்கிறார்கள், இது தேவன் கொடுக்கிற சாட்சி. என்ன சாட்சி? அவன் தேவனுக்கு பயந்தவன், தான தர்மம் பண்றவன், வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவன், எப்பொழுதும் ஜெபம் பண்றவன், தேவன் சாட்சி கொடுக்கிறார். இப்பொழுது அந்த தூதன் வந்தாரே, அவர் சொல்லுகிறார், நீ போ, யோப்பா பட்டணத்தில் ஆள் அனுப்பி அந்த தோல் 12 சீமோனுடைய வீட்டில் பேதுரு என்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் அழைத்து கொண்டு வா, இனிமேல் நடக்க வேண்டியதெல்லாம் அவர் உனக்கு சொல்லுவார் என்று. இப்பொழுது அவங்க எல்லாம் போறாங்க. இப்ப போகும்போது இவர் புறஜாதியான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது. 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டி. அதுக்குள்ளாக கூண்டு போல அது இறங்கி வரும்போது அதுக்குள்ளாக 4 கால் ஜீவன்கள் எல்லாம் இருக்கிறது. பேதுருவே, நீ எழுந்து, என்ன இது இப்படி இருக்கிறதே பார்க்க, அடித்து புசி. ஐயையோ, இதெல்லாம் என்னது? தீட்டும் அருவருப்பானது. அப்ப என்னென்ன அங்க இருந்ததோ எனக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னாரே, நீ தீட்டும் அருவருப்புன்னு நினைக்காத, நான் எல்லாத்தையும் சுத்தம் ஆக்கிட்டேன். ஒரு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பன்றி இறைச்சி, பன்றி, எலி, காகம்,
இதெல்லாம் அங்கே போய் இருக்கும் போல இருக்கு. நாரை இதெல்லாம், ஐயோ இதெல்லாம் தீட்டானது, அருவருப்பான இல்லெல்லாம் தீட்டான. ஏனென்றால் அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார், யூதர்களுக்காக தான் இயேசு வந்தார் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், புறஜாதிகளுக்கு அல்ல என்று. அப்போ புறஜாதிகள் எல்லாம் தீட்டானவர்கள் என்று அன்றைக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால பேதுரு பார்த்தாரு, இது என்ன தீட்டு அருவருப்பு. ஆண்டவர் சொன்னார், நான் சுத்தப்படுத்திட்டேன், நீ தீட்டா எண்ணாத, நீ அடிச்சு புசி அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது தான் வந்து கதவு தட்டுறாங்க. என்னையா, ஒரு கொர்நேலியுன்னு ஒருத்தர் இருக்கிறார் ஐயா, அவர் உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார். உடனே கொர்நேலியு, அவர் 100க்கு அதிபதி, அவன் யூதன் இல்லை, புறஜாதியான். இந்த தரிசனம் எனக்கு வெளிப்பட்டதுனாலே அறிந்து அவன் அவர்களோடு போகிறான். நடந்த என்ன அவர்கள் சொல்கிறாள் பாருங்க, 22ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெறுகிறவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனால் தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இப்ப போயிருக்கிறாங்க, புரிகிறதா? போன ஜனங்கள் என்ன பண்றாங்க? நீதிமான், தேவனுக்கு பயந்தவர், யூதர் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர். யாரு யூதர் எல்லாரும்? இவன் யூதன் அல்ல. யாரு? கொர்நேலியு யூதன் அல்ல. ஆனால் யூதர்கள் இவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். அப்படியானால் உங்களை குறித்து கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற சாட்சி அல்ல. உங்களை குறித்து தேவனை அறியாதவர்கள் சாட்சி சொல்லணும். ஆமா, இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, இந்த அம்மா உண்மையானவங்க, இந்த அம்மா கடவுள் பக்தி உள்ளவங்க, இந்த அம்மா நல்லவங்கன்னு யாரு சொல்லணும்? கிறிஸ்தவங்க இல்லாதவங்க சொல்லணும். கிறிஸ்தவங்க இல்லாதவங்க. ஆமா, நீங்களே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க கூடாது. கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் நம்மளை குறித்து என்ன சொல்லணும்? நல்ல மனுஷன் ஐயா, நல்லவங்க அம்மா, அந்த அம்மா நல்லவங்க அப்படின்னு சொல்லணும். இவங்க அதான் சொல்றாரு, யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு, ஆமென், நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர்கள் உம்மை அழைக்க சொல்லி இருக்கிறார் என்று சொல்லு. இப்பொழுது அவர் போகிறார். பிரியமாள் போகும்போது கொர்நேலியு ஓடி வந்து என்ன பண்ணுகிறார்? பேதுரு 25ஆம் வசனம். பேதுரு உள்ள பிரவேசிக்கும் போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். வீட்டு பக்கத்தில் வந்தோடனே கொர்நேலியு ஓடி போய் பேதுருடைய பாதத்தில் விழுகிறார். ஒரு தாழ்மையை பார்த்தீங்களா? அந்த மனுஷனுடைய தாழ்மை. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்திருக்கலாமே. இவர் யாரு? 100க்கு அதிபதி. இவனை பார்த்தா 100 சோல்ஜர்ஸ் இவனுக்கு என்ன அடிக்கிறாங்க? சல்யூட் அடிக்கிறாங்க. ஆனா பேதுருடைய காலில் போய் பணிகிறான். எவ்வளவு பணிவு உள்ள மனிதன், பணிவு உள்ள மனுஷன். கவனமா இருக்கணும், பணிவு இருக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும். தேவன் பணிந்த ஆவி உள்ளவர்களுக்கு தான் துணை செய்கிறாராம். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாராம்? இரக்கம் பாராட்டுறாராம், ரட்சிக்கிறார். கவனமா இருக்க வேண்டும் அந்த பணிந்த ஆவி. ஆனால் பேதுரு அதை விடவும் பணிந்த ஆவி. அவனை தூக்கி எடுத்து எழுந்துரும், நானும் உண்மை போல ஒரு மனுஷன் தானே ஐயா, ஏன் காலில் விழுறேன். பேதுருக்கு பணிவு அதை விடவும். எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கும் இன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். கனம் பண்ண ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளணுமா? ஆமா, கர்த்தருக்கு சோதரம். பாருங்க, பேதுரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இப்போ எல்லாம் போனாங்க, போய் பேதுரும் வந்தாச்சு. பேதுரு என்ன பண்றாரு பாருங்க, எல்லாரையும் உட்கார வச்சு தேவனுடைய வசனத்தை சொல்லிட்டே இருக்கிறார். 44ஆம் வசனம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம்? இறங்கினாராம். 42ஆம் வசனம் இந்த பாருங்க, அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் பாருங்க. 39ஆம் வசனத்தில் 38
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடன் இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவர் சுற்றித்திருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்தில் தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை உயிரோடு எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாடி செய்யாமல் அவர் மரித்தோர்ந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாய் எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று எல்லாம் பிரசவம் பண்றார். புரிகிறதா உங்களுக்கு? இதை கேட்ட எல்லாரும் என்ன பண்ணாங்க? பேதுரு இந்த வார்த்தையில் பேசிக்கொண்டையில் வசனத்தை கேட்டவர் யார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுரோடு வந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளுக்குள்ளும் பொழிந்தள்ளப்படுகிறது என்று பிரமித்தார்களாம். ஆமென். அப்பொழுது பேதுரு சொல்றார், பரிசுத்த ஆவியை பெற்ற இவங்க என்ன பண்ணணும்? இப்போ ஞானஸ்நானம் பெறணும்னு. ஞானஸ்நானம் பெரும்படி தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்புறம் உள்ளது நீங்க வாசிங்க பார்க்கலாம். அப்புறம் உள்ளதை வாசிங்க. அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார். பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த கிரியெல்லாம் நடந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்க? ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க. அல்லையா சொல்லலாமா? என்ன வாஞ்சியா இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஜனங்கள் எல்லாரும். நாமும் அப்படி காணப்படுவோம். ஆண்டவராலும் சாட்சி பெற வேண்டும், மனுஷனாலும் சாட்சி பெற வேண்டும். பிரியமாள் மனுஷனால் நம்ம எல்லாம் சிறந்தாங்களா? கர்த்தர் பார்த்துக்கிறாருங்க, அவ்வளோ போதுங்க அப்படின்னு. அப்படி இல்லை. கர்த்தரும் நம்ம குறித்து சாட்சி சொல்லணும், மனுஷர்களும் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். இல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நாம் உங்களோட நம்முடைய வாழ்க்கையில தீர்மானங்களை எடுப்போம். 2 நூற்றுக்கு அதிபதிகளை பார்த்தோம். அவளுடைய தெய்வ பக்தி எப்படி இருக்கிறது, அவளுடைய பணிவு எப்படி இருக்கிறது, அவருடைய கரிசனை எப்படி இருக்கிறது, ஏழைகளுக்கு அவர்கள் தர்மம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள். அந்த 100க்கு அதிபதி வேலைக்காரனை அவன் சுகவீனமாய் மரண அவஸ்தையில் இருக்கிறவனையும் வீட்டிலே வைத்து சாப்பாடு கொடுத்து அவனை பராமரித்து அவனுடைய சுகத்துக்காக வேண்டுகிறானே, எப்படிப்பட்டவனா இருந்தான் பார்த்தீர்களா? இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்டவர்களை நான் காணவில்லை என்று ஆண்டவர் புகழ்ந்தாரே. ஹல்லேலூயா. ஒரு புறஜாதி மக்களை குறித்து, புறஜாதியானை குறித்து ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. நம்மை குறித்து என்ன சொல்ல போகிறார்? நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது, தான தர்மங்கள், தெய்வ பக்தி. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கலாமா? ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துமப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துமப்பா, எங்களுடைய தெய்வ பக்தி வீணாய் போகக்கூடாதப்பா, எங்கள் தான தர்மங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்ட வேண்டுமே, எங்களுடைய ஜெபங்கள் எட்ட வேண்டுமே. கிருபைதாரும் கேளுங்க, கேளுங்க. கிருபைதாரும் உங்கப்பா அம்மி ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மிடத்திலும் மனிதர்களிடத்திலும் சாட்சி பெற்ற அந்த 100க்கு அதிபதி போல, அந்த கொர்நேலியுவை போல நாங்களும் காணப்பட கிருபை தாருமப்பா. ஆண்டவரே மீ ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, ஏதோ வாழ்கிறோம், ஏதோ செய்கிறோம் என்று போகாதபடி நாங்கள் பிரயோஜனம் உள்ளவைகளை போதிக்க, பிரயோஜனம் உள்ளவைகளை நடப்பிக்க, பிரயோஜனம் உள்ளவைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறது என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் கிரியை இங்கே போகவில்லை. எங்களுடைய கிரியைகள், தான தர்மங்களும் ஜெபங்களும் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். உம்முடைய வரிய காயங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இது போன்ற ஒரு வாழ்வு வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.